உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு தமிழக அரசே இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை, அதாவது அவருடைய 50 ஆண்டு கால இசை பயணத்தை, வெற்றி பயணத்தை, சிம்பனி இசையமைத்ததை ஒட்டி ஒரு பாராட்டு விழா நடந்திருக்குது. அதை பற்றியும் இளையராஜா செய்த இன்னொரு காரியத்தை பற்றியும் பேசுவதுதான் இன்றைய நோக்கம். நண்பர்களே, நேற்றைய கூட்டத்தில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் திரைத்துறையில் இருப்பவருக்கு அவருடைய சாதனைக்காக அரசே பாராட்டு விழா நடத்துவது என்பது இதுவே முதல் முறை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கலாம். அதில் அந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இளையராஜா ஒரு உலக அளவில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இசை ஞானி என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. கலைஞர் இசை ஞானின்னு பட்டம் கொடுத்தது ரொம்ப பொருத்தமான பட்டம் தான். அதிலெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கு அந்த துறை சார்ந்த சாதனை மட்டுமே போதுமா என்றால் அப்படி செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி மதிப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி மதிப்பிட முடியாததுக்கான ஒரு காரணத்தை தான் நம்ம இதில் பரிசீலிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, பொதுவாக நம்ம திருக்குறள் ஒன்று தெரியும். ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அளவுகோலை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குறள் என்பது அந்த குறள். அதனால் அப்படி தான் நம்ம மதிப்பிடணும். அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்னால் இளையராஜா கொல்லூர் மூகாம்பிகை, அதாவது கர்நாடக மாநிலத்தில் உடுப்பிக்கு பக்கத்தில் இருக்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடத்தை, ஒரு தங்க வாளை, இன்னும் வெள்ளி கிரீடம், இப்படி பலவற்றை அவர் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்குது. அதனுடைய மதிப்பு 4 கோடின்னு சொல்கிறாங்க, சில பேர் 8 கோடின்னு சொல்கிறாங்க, சில பேர் 30 கோடின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. இளையராஜாவும் எவ்வளோ மதிப்புன்னு சொல்லலை, மற்ற யாரும் பொதுவாக சொல்லலை. பொதுவாக பத்திரிகைகளையும் மற்ற ஊடகங்கள்லேயும் வர செய்தி தான். சரி, 30 கோடியா 8 கோடியா 4 கோடியா நமக்கு தெரியாது. 4 கோடியை நம்ம வச்சுக்குவோம். அப்போ 4 கோடி ரூபாய்க்கு அவர் வைர கிரீடத்தை மூகாம்பிக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஆலய நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இளையராஜா எப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே தங்க கிரீடம், தங்க வாளெல்லாம் அவங்க கையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நிறைய மூகாம்பிகை பக்தர் அவர். மூகாம்பிகை பக்தர், ரமணரோட பக்தர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவே இப்போ அந்த மூகாம்பிகைக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுக்குறது அவர் காசு, அவர் கொடுக்குறாரு. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மூகாம்பிகை கோயிலுங்கிறது ஒன்றும் அல்பசல்பையான கோயில் கிடையாது. அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு 200 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே பேங்க்கில் இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. போன வருஷம் வருமானம் 60 கோடி ரூபாயாம், செலவு 40 கோடி ரூபாயாம், லாபமே 20 கோடி ரூபாய். நம்ம ஊரில் ஆன்மீகத்துக்கு பெரிய லாபம். ஆன்மீக பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள், அது நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். அதனால் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 60 கோடி வருவாய், 40 கோடி செலவு, 20 கோடி ரூபா உபரி லாபம் இருக்குது. அதனால் ஏழை கோயிலெலாம் கிடையாது. ஒருவேளை பூஜைக்கு கூட வழி இல்லாத கோயில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பணக்கார கோயிலுக்கு தான் 4 கோடிக்கு மேற்பட்ட மதிப்புள்ள அந்த வைர கிரீடத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் இப்போ அவர் கொடுத்தது அவருடைய சொந்த காசு, சொந்த வருமானம், அதுலேருந்து கொடுத்துருக்கிறார். அதை போய் நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா அப்படி சரிதான். ஆனால் இளையராஜா வெறும் ஒரு சினிமா துறை பிரபலமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். மோடியினுடைய தயவில். மோடிக்கு இளையராஜா தயவா, இளையராஜாவுக்கு மோடி தயவா நமக்கு தெரியாது. ஆனால் பிஜேபிக்காரன் அவரை எம்பி ஆக்கி வச்சுருக்கிறான். அப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு மனிதர் என்கிற முறையில் அவருடைய கருத்துக்கள் அல்லது செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உரியவையாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தான் நாம் அதை பற்றி சில விஷயங்களை பேச விரும்புகிறோம். இளையராஜா, அவருடைய சகோதரர் பாவலர், அவங்க 4 பேர் ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சார பாடகர்களாக இருந்த காலத்தில் இளையராஜா ஒரு நாத்திகர் என்று சொல்கிறார்கள். அவருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி நாத்திகராக இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரகர்.
பின்னால் எப்படி அவர் வந்து மாபெரும் வந்து இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கக்கூடிய பயங்கர வந்து பக்தரில் அவர் ஒரு முக்கியமானவர், ஆன்மீகவாதியில் ரொம்ப முக்கியமானவர். எப்படின்னா அது எப்படி பக்தி வந்ததுக்கு சில கதையெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து ஊடகங்களில் வர செய்தி தான். வைத்தியநாதன் சொல்லி ஒரு பெரிய வயலினிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து முதல் இளையராஜாவை கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாராம். மூகாம்பிகை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போன உடனே, மூகாம்பிகை தரிசனம் பண்ண உடனேயே இளையராஜாவினுடைய உடம்பில் அப்படியே ஒரு வைப்ரேஷன் வந்துச்சான். அந்த வைப்ரேஷன் வந்ததுக்கு பிறகு இளையராஜா இசையமைக்கிற முறையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சான். பிரமாதமான பாட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் இசையமைக்கிற தோன்றியது. அதுக்கப்புறம் தான் பல புகழ்பெற்ற பாடல்கள்லாம் இசையமைக்கப்பட்டன என்பது மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த சந்தர்ப்பம். ரெண்டாவது வந்து 1974 இளையராஜாவுக்கு திடீர்னு பெரிய காய்ச்சல் வந்துருச்சான். அந்த நேரத்தில் ஜி.கே. வெங்கடேஷன் சொல்லி தமிழ் சினிமாவில் வந்து இசையமைப்பாளராக இருந்தார். அவர் இளையராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாரா. கொல்லூர் மூகாம்பிகை போய் கும்பிட்ட உடனேயே ஜுரமெல்லாம் காணாமல் போயிட்டான். அந்த நேரத்தில் இளையராஜாவினுடைய வந்து இதயத்தில் வந்து ஒரு மின்னல் வெட்டினது மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து வச்சான். அதற்கு பிறகு வந்து இளையராஜா வந்து மிகப்பெரிய வந்து ஆன்மீகவாதியாக, அதுவும் கொல்லூர் மூகாம்பிகையினுடைய பக்தராக வந்து மாறி, அதுக்கப்புறம் கொல்லூர் மூகாம்பிகையினுடைய உத்தரவு இல்லாமல் அசைகிறதே கிடையாது, எங்கும் போகிறது வர்றது கிடையாது, பாட்டு இசையமைக்கிறது எது பண்ணுறதுனாலும் மூகாம்பிகையினுடைய உத்தரவுக்கு ஏற்ப தான் அவர் இசையமைப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு கொல்லூர் மூகாம்பிகை மேலே அவருக்கு ஒரு பெரிய பக்தி. இது எல்லாம் அவருடைய சொந்த விவகாரம், அதை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம். ஆனால் அதை விட்டு அவர் வந்து ஒரு பேசியிருக்கிறார். அந்த தங்க கிரீடம் கொடுத்ததை பற்றி அவருடைய காசை அவர் கொடுத்தார், நம்ம ஒன்றும் கேள்விக்குள்ளாக்கலை. ஆனால் அப்போது அதை கொடுத்துட்டு இளையராஜா என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், இது வந்து நான் என்ன பண்ணேன், அம்பாள் வந்து எல்லாத்தையும் அவள் கொடுத்ததை அவளுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எனக்குன்னு என்ன இருக்குது, எனக்குன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அம்பாள் கொடுத்தது தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த பேச்சு தான் பிரச்சனைக்குரியதாக எனக்கு படுது. அதனால் அம்பாள் கொடுத்ததை அவளுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், எனக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லை, அம்பாள் வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்துக்குவா, உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவா என்று பெரிய உபன்யாசமெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, அம்பாள் கொடுத்ததை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ்பி பாலசுப்ரமணியம் உயிரோடு இருந்த காலத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பல கச்சேரிகளில் வந்து இளையராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவர் இசையமைத்த பாடல்களை எல்லாம் பாடினார், அதனால் அதுக்கு எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், காசு கொடுக்கணும் என்று வழக்கு போட்டார். யார்? இளையராஜா. பெரிய வழக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆச்சு, நம்மளாம் பலரும் படிச்சிருப்போம். இது போன வருஷம் 2024 மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி மலையாளத்தில் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, இந்த பையங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. அதில் இளையராஜாவினுடைய வந்து இப்போ இசையை வந்து ஏதோ அதில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி, என்னுடைய அனுமதி இல்லாமல் சேர்த்துக்கிட்டே காசு கொடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் போட்டார். இப்படி தன்னுடைய பாடல்களை, அதாவது தயாரிப்பாளர்கள் காசு கொடுத்து இசையமைச்சது பாட்டுக்கு அவர் இன்னமும் உரிமை கொண்டாடுறார். அது என் பாட்டு, என்னுடைய அனுமதி இல்லாமல் வந்து பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா அதுக்கு காசு கொடுக்கணும்னு கேட்குறார். இப்போ நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால், அம்பாள் தானே உனக்கு எல்லாம் கொடுத்தா, அம்பாள் உனக்கு கொடுத்ததே இன்னும் வெளியில் இருக்கிற 4 பேர் வந்து பயன்படுத்திட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை இதில், அதுக்கே நீ காசு வைக்கிற, அப்போ ஒன்றுதுன்னு தானே சொல்கிற, என்னதுன்னு சொல்லி தான் நீ காசு வைக்கிற, வழக்கு போடுற. அப்போது எல்லாமே அம்பாள் கொடுத்தது அவளுக்கே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறது ஃப்ராடாக இல்லையா, பொய்யா இல்லையா? அதான் இப்போ நம்முடைய கேள்வி. ரெண்டாவது இன்னொரு கேள்வி இருக்குது. அம்பாள் வந்து உனக்கு இவ்வளவு பெரிய புகழையும், இவ்வளவு பெரிய பணத்தையும், இவ்வளவு பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் பண்ணைப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண வந்து குடும்பத்து இளைஞனுக்கு தேடி வந்து அம்பாள் உனக்கு கொடுத்துருக்குறாளே, உனக்கு கொடுத்தது மாதிரி இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து சோத்துக்கு வெளியில்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறானே, கடங்காரனாய் தற்கொலை பண்ணிட்டு போகிறானே, அவளெல்லாம் இந்த அம்பாள் வந்து கவனிக்கவே இல்லையே. அப்படி உனக்கு இவ்வளவு கொடுத்த அம்பாள் நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அவருடைய பக்தரை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில் வச்சுருக்கிறாளே, அவளை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு கேட்போமா, கேட்கக்கூடாதா? இப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் பக்தியை வந்து கொச்சப்படுத்துறேன்னு ஏதாவது பேசுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போது அம்பாள் தான் எல்லாத்தையும் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறது அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்பது தான் நாம் வந்து இதில் சொல்ல வர்ற விஷயமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த சினிமா துறையில் இந்த மாதிரி இந்த ஆன்மீக போதனை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். உலகமாக வந்து யோக்கியம் மாதிரி பேசுகிறவங்களாம் நிறையா இருக்கிறான். இப்போ சினிமா துறையில் வந்து நாம் வந்து இளையராஜாவை பேசுகிறதுக்கு அவர் கிரீடம் கொடுத்தாருக்குங்கிறதுக்காக இல்லை,
ஆனால் நீ ஆன்மீக பிரச்சாரம் பண்ணாது. அம்பாள் கொடுத்தாள், அவள் கொடுத்தா, இவள் கொடுத்தா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பேசாது. அது பேசுறது உனக்கு யோகியதெல்லாம் இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ இதே சினிமா துறையில் இப்போ நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறவங்கள வந்து இப்போ விஜய், ரஜினிகாந்த், இளையராஜா, வடிவேலு இவர்களெல்லாம் ஏராளமாக சம்பாதிக்கிறார்கள். இப்போ நான் சொல்ல 4 பேர் ஒருத்தனும் வந்து இந்த சமுதாயத்துக்காக இந்த நாட்டில் இருக்க இப்போ ரஜினிகாந்த் கூட பாடியிருக்கிறார். ஒரு சொட்டு வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவான்னெல்லாம். அவ்வளோ 1 சொட்டு வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசெல்லாம் கொடுக்குறவனுக்கு இந்த தமிழ்நாட்டுக்காக இந்த ரஜினிகாந்த் ஏதாவது 10 பைசா செஞ்சுருக்கானா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அரசாங்கத்தில் தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்திட்டு எல்லா சலுகைகளும் பண்ணிக்கிறானுங்க. கமலஹாசன் அதே மாதிரி தான். கட்சின்னு ஒன்று வச்சுருக்கான், 10 பைசா யாருக்கும் ஒரு பொது காரியத்துக்கு செஞ்சே கிடையாது. இளையராஜா கொல்லூர் மூகாம்பிக்கு இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறியே, ஒவ்வொருத்தையும் போகிறப்போலாம் கொடுக்குறியே, இந்த நாட்டில் எவ்வளோ சாதாரண மக்கள் சந்திக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக 10 பைசா அவனுக்கு கொடுத்துருக்கானே. அதே மாதிரி தான் வடிவேல். இவரெல்லாம் பெரிய திறமைசாலிகள் தான். ஆனால் அவர்களுடைய செல்வத்தை சம்பாதிக்கின்ற தொகையில் இந்த சமூகத்துக்கு நம்ம எதாவது செய்யணும்னு எதாவது செஞ்சுருக்கிறாங்களா? அப்படி எதுவும் இல்லை என்பது தான் நான் பார்க்குறோம். அதுலேருந்து தான் ஒருத்தர் மதிப்பிடணும். இதே சினிமா துறையில் என்எஸ்கே இருந்தார். என்எஸ்கே கிட்டத்தட்ட நான் 50 வயசு நிறைவடைக்கிறதுக்குள்ளே செத்து போனார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிச்சதில் தனக்கு ஏராளமாக வந்து நன்கொடைகளை கொடுத்தாரு. திரைத்துறையில் இருக்கக்கூடிய வறிய கலைஞர்களுக்கு, நாடக கலைஞர்களுக்கு ஏராளமாக செஞ்சார். பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணார். நான் வந்து இப்போ திருச்சியில் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்கே குதிரை வண்டி ஷெட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி குதிரை வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து இப்போ ஷெட் அமைச்சு கொடுக்குறது, இப்படி எவ்வளோ காரியங்களை வந்து செஞ்சுருக்கிறார். அதே போல் எம்ஆர் ராதா மகத்தான கலைஞர். என்எஸ் கிருஷ்ணன் வந்து இப்படி நன்கொடை கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, சினிமாவை பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சீர்திருத்த கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை, அறிவியல் கருத்துக்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சினிமாவில் வந்து பிரச்சாரம் செய்வது என்எஸ்கே. அப்போது வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு, திருத்துவதற்கான பொறுப்புள்ள நடிகனாக செயல்பட்டவர்கள். அதே மாதிரி எம்ஆர் ராதா வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை, தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்தை வந்து சிறமேற்கொண்டு வந்து செய்த கலைஞன். ஒரு அசாத்தியமான வந்து தைரியமிக்க கலைஞன், எல்லா ஆற்றல்களும் கொண்ட கவிஞன். எம்ஆர் ராதா பல பேருக்கு செஞ்ச உதவியாக வந்து வெளியில் சொல்கிறதே கிடையாது, அந்த மாதிரி கலைஞன். அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த், நமக்கு தெரியும், விஜயகாந்த், எம்ஜிஆர், சிவாஜி இவர்களெல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்போ சூர்யா கூட ஓரளவுக்கு எதோ செய்கிறதாலாம் சொல்கிறாங்க. இப்போ விஜயகாந்தோ, எம்ஜிஆரோ, சிவாஜியோ செய்தார்கள் என்று சொன்னால் அதில் இன்னொரு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளாகவும் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அரசியல் நோக்கம் அதில் இருந்தது, தேர்தல் அரசியல் நோக்கமும் அதுக்குள்ளே இருந்தது. ஆனால் என்எஸ்கே, எம்ஆர் ராதாவுக்கு அப்படி வந்து அரசியலில் வந்து பதவி வாங்கினா அதிகாரத்துக்கு போகணுங்கிற நோக்கம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க சீர்திருத்த வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் இருந்தது. இப்போ இவர்களோடெல்லாம் ஒப்பிட்டாக்கா இளையராஜாவை எங்கே வைப்பது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது போல் மயில்சாமின்னு ஒரு நகைச்சுவை நடிகர் நமக்குலாம் தெரியும். அவரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், விவேக் பேசின வீடியோ. மயில்சாமி தனக்கு வந்து கிடைக்கிற காசெல்லாம் தன்னோடு இருக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் கையில் காசு இல்லாமல் இருப்பான். அவன் வந்து ரொம்ப வறுமையில் வாடியதற்கு வந்து அவனுடைய குணம்தான் காரணம் என்று விவேக் பேசியதை நான் கேட்டேன். அப்போ தனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நாளைக்கு பார்த்துக்குவோம், இன்றைக்கி நம்மோட கூட இருக்கிறவன் வந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுத்துருவான் என்று கொடுப்பது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ மயில்சாமியோட ஒப்பிட்டா இளையராஜாவெல்லாம் ரொம்ப சாதாரணமான, ரொம்ப கீழே அப்படி தான் எனக்கு படுது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகம் என்பதில் சாமி கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, காவடி எடுக்கிறது அல்ல ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஈதல், இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. அப்போ மற்றவர்களுக்கு கொடுத்து நம்முடைய சமூகத்தில் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய, நம்மோடு பயணிக்கிற மக்களுக்கு, இடர்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறது தான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்றால் இளையராஜாவினுடைய ஆன்மீகம் போலியான ஆன்மீகம் என்பது தான். வள்ளலார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. வள்ளலாருக்கு இணையான ஆன்மீகவாதி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அவர் சொன்னார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், அவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன், அந்த வித்தகர்தம் அடுக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று வள்ளலார் பாடினார். யார் வந்து சாதாரண மக்களுக்காக பாடுபடுறானோ அவன்தான் இறைவன் குடியிருக்கிற வந்து இடம், அவனுக்கு தொண்டு செய்வது தான் உயர்ந்த ஆன்மீகம், உயர்ந்த சேவை என்று வள்ளலார் பாடினார். இதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம். அந்த வகையில் பார்த்தா சாமி கும்பிடுறதோ, கோயிலுக்கு வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குறதோ ஆன்மீகம் அல்ல, அது ஒரு விளம்பரம். இன்னும் சொல்ல போனால் அது மற்றவர்களை ஏமாற்றுகின்ற செயல், ஒரு பித்தலாட்ட செயல். உண்மையான ஆன்மீகம் தாம் வாழும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அக்கறைப்படுவதும் அவர்களுக்காக தன்னால் முடிவதை செய்வதும் தான் உண்மையான ஆன்மீகம். அந்த வகையில் பார்த்தால்
இளையராஜா இசையில் உயர்ந்தவராக இருக்கலாம், உலக புகழ்பெற்ற இசைஞானியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு பண்புள்ள மனிதன், ஒரு உண்மையான மனிதன் என்ற அளவுகோலை வைத்து பார்த்தால் இளையராஜா ரொம்ப கீழே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.